இன்னைக்கு காலையில முதல்வர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சென்னை சிவப்பானது அப்படின்னு. எதுக்குன்னா, கன்னிமரால இந்த நூலக வளாகத்துல கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய சிலைய திறந்து வச்சிருக்காரு. நல்லவை எங்கிருந்து வந்தாலும் வணங்கி ஏற்றுக்கொள்வோம், அல்லவை ஆதிக்கம் செலுத்த பார்த்தால் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எலெக்ஷன் வருது, கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே ஏலம் எடுக்கப்பட்டதுன்னு கிண்டல் பண்ணா கூட அவங்கள இப்பொழுது சிலை மூலம் விலை பேசி இருக்கிறார்களாங்கிற ஒரு கமெண்ட்டும் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதிக்க சக்தி அப்படின்னு அவர் சொல்றதே அவர் குடும்பத்தை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி அதுதாங்க. அப்ப அந்த குடும்பம் தன்னுடைய அந்த டிராகன் ஹேண்ட்ஸ் அப்படி அந்த கைகளை அப்படி வச்சு எல்லாரையும் அமுக்குது. அப்படி அமுக்க நினைக்கிறதுல கம்யூனிசம் ஒண்ணு. நான் ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ். அதாவது ஸ்டாலின்கிட்ட பேசும்போது சிலர் சொன்னாங்களாம், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது, தயவுசெய்து அந்த முயற்சியை நீங்கள் பண்ணாதீங்க, நம்ம பேசுவோம், நெகோசியேஷனில் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்னா கருணாநிதியை விட ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஸ்டாலின் சொன்னாரா, இல்லை நீங்க போய் பணத்தை கொடுங்க சார், அவங்க வாங்குறாங்களா இல்லையா, வாங்கினா நம்ம அடிமை அப்படின்னு சொன்னதாகவும், இவர் போய் கொடுத்த பிறகு அவர் வாங்கி விட்டதாகவும் அது பேங்க் டிரான்சாக்ஷன் தானே நடந்திருக்காது, அவங்களே சொல்லியிருக்காங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்னா நீங்க தயவுசெய்து கொஞ்சம் பணத்தை கொடுங்கன்னு நான் அனுப்பிட்டப்பா அப்படின்னா முடிஞ்சு வச்சு இல்ல. சரிங்க ஐயா, ரைட்டுங்க அதான அர்த்தம், கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்கான விலை என்ன என்பதை திமுக தெரிந்து வைத்திருக்கிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன். விலையெல்லாம் இல்லாத ஒரு கொள்கைக்காக அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கடையேறியாச்சுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை சிகப்பா எடுத்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல வேலை கருப்பு சிகப்புல கருப்பு வேண்டாம்னு ஸ்டாலின் விட்டுட்டாரா, இல்ல கருப்போட சிகப்பு தான் முக்கியம்னு ஸ்டாலின் நினைச்சிருக்காரா, இதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா கருப்பு சிகப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய இது, கருப்புக்கும் சிகப்புக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. அப்ப சென்னை சிகப்பாகிறது அப்படின்னு நான் பார்த்தவங்கள சென்னையிலும் இல்லைங்க, சிகப்பாகல. திமுக ஆட்சியில் தமிழகம் பச்சையாகி கொண்டிருக்கிறது. அப்படிதான் ஒண்ணு. இப்படிதான் ஏன் பார்வை. அதாவது சில பகுதிகளில் வெள்ளையாகவும் வெள்ளையாகவும் இருக்கு. அதாவது என்னுடைய பார்வை ரொம்ப தெளிவா நான் சொல்றதா இருந்தா, இந்த சிகப்பை பச்சை ஓட விரட்டும், அந்த பச்சையை காவிதான் விரட்டும். இதுதான் என்னுடைய பார்வை. அதனால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தமிழகத்தை ஸ்டாலின் கொண்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கன்னிமரா வாசல்ல காரல் மார்க்ஸ்க்கு வைக்கிறதுங்கிறத என்னால ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு காலகட்டத்துல கன்னிமராங்கிறது அண்ணாதுரைய சிம்பலைசேஷன் பண்றதே கன்னிமரா வச்சுதான், நூலகத்தின் மூலமாக அங்கிருந்து பிறந்துதான் திராவிடம்லாம் சீன் போடுவாங்க. இல்லை, இப்பவும் அப்படிதானுங்க. அண்ணா நூலகம் எப்படி, மதுரையினுடைய கலைஞர் நூலகம் எப்படி, இப்போ அண்ணா நூலகத்துல நீங்க சனாதனத்தை பத்தி ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ண முடியாது, ஆன்மீகத்தை பத்தி ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ண முடியாது. அரசாங்கம் எல்லாருக்கும் சமம்னா ஆன்மீக புத்தகம் ரிலீஸ் பண்ணணும்ல, ரிலீஸ் பண்ணதுக்கு அங்க தடை இருக்கிறது. தடைனா ஜீவோ போட்டுல தடை இல்லை, வாய்மொழி உத்தரவு இருக்கிறது. இதுல எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது. வேணா நீங்க போய் முயற்சி பண்ணி பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்போ இவர்கள் காரல் மார்க்ஸை ஏன் வச்சார்கள்? கார்ல் மார்க்ஸ் இந்தியாவில் ஹிந்து மதத்துக்கு எதிராக ப்ரொக்ளைம் பண்ணவர், இந்தியாவுக்கு வராமலே இந்திய ஜாதிகளை பத்தி பேசினவர். கார்ல் மார்க்ஸுடைய இந்திய பார்வை என்பது மெக்காலே தாசர்களின் இந்திய பார்வை தான். அப்படிங்கிறது அவர் கம்யூனிஸ்ட் பார்வை கிடையாது. அவர் வெள்ளைக்காரன் பார்வையைத்தான் தன்னுடைய இந்திய பார்வையாக ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மை. அப்போ இவர்களும் வெள்ளைக்காரன் பார்வைதான், கார்ல் மார்க்ஸுக்கும் வெள்ளைக்காரன் பார்வைதான். ஏன்னா இவங்க சொல்ல, அந்த கருப்புக்காரன் நீ எங்க விட்டு போனாலும் போ, ஆனா தமிழ்நாட்டை விட்டு போகாதான்னு சொன்னவர் தான். ஆக என்னால இவங்க என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் 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 சரித்திரத்துல குப்பைகளை மேலே கொண்டு வரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி சிலை என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான விலை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ நீங்க நடக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த சண்முகம்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாருங்கிறதுக்காக சரி உங்க ஐடியாலஜிக்கல் இவர் இருக்காரு ஒரு சிம்பிள்,
அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துறோன்னு அவங்கள சரி கட்டுறதுக்காக இது பண்ணியிருக்காங்களா? சார் உண்மையிலே சொல்றேன் சார், ஸ்டாலினுடைய இந்த எந்த கூட்டணி கட்சியும் விட்டுவிடக் கூடாது என்ற ஸ்டாலினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, இந்த அணுகுமுறையை நாம் எதிரியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தா தான் கொள்ளையடிக்க முடியும். தட் இஸ் அனதர் காம்ப்ரமைஸ். நீங்க உனக்கான காசை நான் கொடுத்துருவேங்கிறது இன்னொரு விஷயம். அதனால இப்ப கம்யூனிஸ்டுகள் விலை போயிருக்கிறார்களா? விலை போயிருக்கிறார்கள். கமலஹாசன் பாஷையில பேசிட்டு இருந்தா பிச்சை தொகையை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொண்டார்கள். இது கமலஹாசனுக்கு செத்து தான்.